ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ அந்தியூர். எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். இது பாருங்கள், இது கிறிஸ்டலோடைய சரவுண்ட் போர்டு. இது ஒரு ஏற்கனவே நிறைய வீடியோ எல்லோரும் போட்டிருப்பாங்க. இது நான் வந்து இப்போ நான் செக் பண்ணலான்ட்டு பார்த்தேன். ஆனால் எதுவுமே கொஞ்சம் நான் செக் பண்ணி வச்சுக்குவேன். யார் யாருக்கு எந்த மாதிரி வேணுமோ அது வந்து நான் எல்லாத்துலேயும் ஒரு போர்டு நான் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லோரும் இந்த சரவுண்டு எஃபெக்ட்டு தான் ரொம்ப கேட்குறாங்க. சரவுண்டு தான் கேட்குறாங்க. அதனால் எந்தெந்த போர்டு நான் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வச்சுக்கணுமானா போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம கஸ்டமர் கேட்கும்போது. அதனால் ஒரு போர்டை வாங்கி நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், ஒரு செக்கிங் வீடியோவை தான் நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நான் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிறது இல்லாமல் நான் போடும்போது அவங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கிளியரன்ஸாக இருக்கும். அந்த கம்பெனி செட்டில் போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நான் ரொம்ப லோவாக கேட்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த கஸ்டமர் உண்மையிலே எனக்கு அது ஒரு வீடியோவை கூட நான் போட்டிருக்கலாம். பட் அவர் வந்து வேணான்ட்டார். ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டு தான் அந்த கடையெல்லாம் வச்சுருக்காரு. அவரை விட்டு நம்ம உங்கள்கிட்ட நான் போடுறது தெரிஞ்சால் அவருக்கு கொஞ்சம் சங்கடமாகும். அதனால் வேண்டாம் அப்படின்ட்டாரு. இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நான் காலையிலே கேட்டேன், அண்ணா எப்படி இருக்குண்ணா ஆடியோ அப்படின்னு கேட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நான் நேரில் வந்து பேசுகிறேண்ணா அப்படின்னாரு ஒரு வார்த்தை. நான் நேரில் வரேண்ணா, நான் நேரில் வந்து பேசுகிறேண்ணா அப்படின்னாரு. சரி, எனக்கு என்ன ஆச்சுன்னா திடீர்னு என்னடா நேரில் வந்து பேசுகிறேன்றாரு, எதனா ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது. ப்ராப்ளம்னா ஏதோ ஒரு ஆடியோ கொஞ்சம் எதனா வேறு மறுபடியும் எதனா ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி தான் கேட்டாருன்னு நான் நினச்சி கொஞ்சம் இது பண்ணேன். என்ன இப்படின்னு சொல்கிறாரு, நல்லா இருக்கான்னு கேட்குறது நல்லா இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் நேரில் வந்து பேசுகிறேன்னா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ஒரு இதாச்சு, என்னடா இப்படி சொல்கிறாரு, என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு தயக்கம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரியான எனக்கு தெரியும் ப்ராப்ளம் வராதுன்றது தெரியும். பட் அதில் ஏதோ ஒன்று அவருக்கு ஏதோ ஒன்று மறுபடியும் ஆல்ட்ரேஷன் பண்ணும் போல் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஏன்னா அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சு அவர் என்னென்னலாம் கேட்டாரோ அதே வந்து இந்த மாதிரி இருக்கா ஓகேவா, இந்த மாதிரி இருந்தால் ஓகேவா அப்படின்ட்டு எல்லா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் நான் அவருக்கு முன்னாடியே உக்காந்து நான் டெஸ்ட்டு பண்ணி அவர் மேட்ச் பண்ண பின்னாடி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த மாதிரி நான் ஒரு கஸ்டமரை வச்சு ஏன்னா அவர் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் அவர். அந்த ஆடியோவில் வந்து அவ்வளோ ஊறி இருக்கார். ஏன்னா ஏற்கனவே சோனி கம்பெனியில் நான் கேட்டுட்ருக்கேன். அதை விட இதில் அசம்பிளிங்கிறது நான் வரும்போது நிறைய இடத்துல அந்த ஆடியோக்கோசரம் விசாரிச்சுட்டே வந்திருக்கார். நேரில் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அவர் நேரில் போய் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு வந்து லாஸ்ட்டில் நம்மக்கிட்ட வந்து நல்லா இருக்குன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தோட உங்கள்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொல்லும்போது எனக்கு புரியல அவர் எந்த மாதிரி இது பண்ண, ஆனால் அவர் சொல்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அது பார்த்திங்கன்னா சரி ஓகே பார்க்கலாம், அவர் வரட்டும் அப்படின்ட்டு நான் இது பண்ணிகிட்ருந்தேன். சரி, அவர் சொன்னார். அந்த மெத்தடில் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்னு லைட்டாக ஒரு மாற்றி சில்னஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி நைஸாக வர்ற மாதிரி போட்டிருப்பேன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணதை வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ஒரே இதாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு ஆடியோ உங்களுக்கு ஆடியோக்கோசரம் தான் நான் போட்டேன். நான் 2 வீடியோவான்னு நினச்சிக்காதீங்க. ஆடியோ எப்படி அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்கோசரம் தான் நான் 3 வீடியோவாக ஒரு 50 போட்டேன். மன்னிச்சுக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமும் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. எனக்கு என்னென்னா நான் சொல்ல வர்றது நான் என்ன புரிஞ்சுதோ அதை வந்து என்னால் சொல்ல முடியல. அதனால் உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். ஏதாவது தவறாக இருந்தால் உங்களுக்கு பாதிச்சிருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே ஓப்பனாக பேசி பழகிட்டேன். அது எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுனாலும் தெரியாது. அதனால் தப்போ ரைட்டாக நான் ஓப்பனாக பேசிடுவேன். அதனால் இதான ப்ராப்ளம் தான் மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு அப்லோடே ஆகலை. ஏன்னா நெட்டு காலி ஆகி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நானே திருப்பணும் போயிட்டு 60 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தான் ஒரு வச்சா நான் பார்த்தீங்கன்னா 21 ரூபாய்க்கு போட்டேன். அதுவும் பத்தலை. அப்புறம் திருப்பணும் 21 ரூபாய்க்கு 1 GB போட்டு தான் நம்ம செலவு பண்ணி தான் நான் அந்த ஒரு ஆடியோவும் நான் போடுறோம்.
இதனால் என்ன பெனிஃபிட்டுன்னா, எனக்கு பெனிஃபிட்டை நான் விரும்பலை. எனக்கு வந்து ஆடியன்ஸுங்க பார்த்துட்டு எனக்கு அவர் வந்து ஏன் நான் இதுக்கு நான் இவ்வளோலாம் செலவு பண்ணுறேன்னு என்றைக்கும் நான் கஷ்டப்பட்டதில்லை. ஏன்னா அவர் நேரில் வந்தார் பார்த்தீங்களா, அவரை பார்க்கும்போது என்னவா இருக்கும், திடீர்னு வந்திருக்காரு அப்படின்னு நான் போய் பார்க்குறேன். அவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்தது அவர் மூஞ்சில். அப்போ பார்க்கும்போது என்னண்ணா அப்படின்னா, அண்ணா தலைவரை எனக்கு ரொம்ப உண்மையிலே அவர் சொல்ல வாய் வரல, அந்த அளவுக்கு அவர் ஃபீலிங்கை வெளிப்படுத்தினார். எனக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய ஒரு ஃபீலிங்கை என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அதனால் அவருடைய ஒரு சந்தோஷத்தை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. கை கொடுத்தாரு. கை கொடுக்குறதா அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் நான் பார்த்ததில்லை. எனக்கு கிடைச்ச வெற்றி, எனக்கு கிடைச்ச இந்த செலவுன்றதை காட்டினும் ஒரு கஸ்டமரை வந்து எந்த அளவுக்கு திருப்தி படுத்தியிருக்கோம் அப்படின்னும் போது எனக்கே ஒரு சந்தோஷமாச்சு. எனக்கு அவர் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து குலுக்கி ரொம்ப கொஞ்சம் சந்தோஷப்பட்டதை பார்க்கும்போது, உண்மையிலே நான் சோனி தான் அப்படின்றது நான் நினச்சிட்டு இருந்தேன். இத்தனை நாள் நான் கம்பெனி செட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட ஒரு படி மேலேயே இருக்குன்னா, நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. அந்த பாட்டை போட்டதுன்னு ஆஃப் பண்ணுறதுக்கு மனசு வரல. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பாட்டு கேட்டு காலையிலே கேட்கலான்னு மறுபடியும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கேட்கலான்னு ஆஃப் பண்ண சடவுன் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த பக்கம் வந்தேன். இன்னைக்கு சடவுன் ஆகிட்டனால என்னால் அதில் பாட்டு கேட்காமல் இருக்க முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நான் கேட்குறத விட ஒரு படி மேலேயே நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்கன்னு அவர் வாயால் சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். அதை வந்து உங்களுக்கு எப்படி நான் அவர் பார்த்தீங்கன்னா வீடியோ வேண்டாம் அப்படின்றதுனால என்னால் அவராக சொல்லியிருந்தால் அது எப்படி இருந்திருக்குமோ எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்ன விதம் என்னன்னா, அண்ணா நீங்கள் ஓகேண்ணா, நீங்கள் பண்ணி கொடுத்தெல்லாம் ஓகே, நீங்கள் யார் டெஸ்டிங்கு நீங்கள் கேட்குறதுக்கு யார் வந்தாலும் சரி என்கிட்ட அனுப்பிச்சி விடுங்கண்ணா, நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, இந்த ஆம்பை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். எந்த கஸ்டமர் வந்தாலையும் செக்கிங் பார்க்கணும் அப்படின்னாலையும் உங்கள்கிட்ட பார்த்துட்டு என்கிட்டையும் வர சொல்லுங்கள், அதையும் நான் காட்டுறேன். யார் இருந்தாலும் சரி, எனக்கு வேலை இதானாலும் சரி, அதை டெஸ்ட் பண்ணி நான் காட்டுறேன்னா அப்படின்ற மாதிரி அவர் அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையாக எனக்கு சொன்னார். ஏன்னா அந்தளவு கிளியரன்ஸாக இருக்குண்ணா, அது சோனி செட்டில் விட ஒரு படி மேலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நான் சோனி செட் அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தான் என்னுடைய இது. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு இது அவருக்கு அந்த ஆடியோ கிளியரன்ஸு அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாரு. கம்பெனி வேறு, நாம் வேறு இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு இதுவும் நான் பண்ணி கொடுத்தனால அந்த இது அவருக்கு பிடிச்சிருக்கு. நன்றி நண்பர்களே. எனக்கு இதுக்காக தான் நம்ம ஒருத்தரும் பாடுபடுறோம். ஏன்னா எனக்கு கஷ்டப்படுறத விட அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை விட அவர் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை விட எனக்கு பிரச்சனைனா பெஸ்ட்டான ஒரு ஆடியோ வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டார். ஆனால் எனக்கு ரொம்பவே அது நான் நினச்சதை விட பல மடங்கு வேறு மாதிரி இருக்குண்ணா அது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுனால எனக்கும் ஒரு சந்தோஷம். எனக்கு அவர் சந்தோஷப்படுறத விட எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு நிறைய டைமும் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். நான் எந்த ஒரு இதுவும் உங்கள்கிட்ட நான் எதுவும் கேட்கல. என்னுடைய மனசு நான் போடுற வீடியோவும் சரி, நான் இப்போ செய்கிற ஒரு ஆம்பும் சரி, நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான் எனது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்ட்டு நான் கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா என் குறிக்கோள் அது கிடையாது. என்னுடைய ஆடியோ நான் பார்க்குறேன், நான் போடுறேன். இது என்னுடைய உயிர். அவருக்கு எப்படியோ அந்த மாதிரி எனக்கு இது உயிர். இந்த ரெடி பண்ணுறதுன்றது சின்ன வயசுடைய கனவு. அதனால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமருக்கு என்னுடைய திருப்தியை நான் பண்ணி கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே. எனக்கு இது போல் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய ஆடியோ இதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த கஸ்டமர் ரொம்ப என்னை கொஞ்சம் என்னுடைய தொழிலுக்கு கிடைச்ச வெற்றியை நான் பார்க்குறேன். இந்த நண்பர் ரொம்ப துடிப்போடு அந்த பாசத்தோடு சொல்லும்போது, இது போல் உங்களுக்கு என்ன வேணும்னாலையும் நான் என்ன இதுவோ நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். என்ன ரேட், என்ன ப்ரைஸுன்றது மாதிரியெல்லாம் கஸ்டமருக்கு தெரியும். நான் பண்ணி கொடுத்தா அந்த ஆம்பு கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரியும்
லைஃப் வரணுன்ற மாதிரி நான் ஒன்று விஷயமும் பார்த்து செஞ்சுருப்பேன். அது பார்த்தீங்கன்னா அவருக்காக நான் செஞ்சது. அவர் வேறு எந்த இதுவும் சொல்லல, ஆடியோ மட்டும்தான் சொன்னார். அதுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாட்டம் புஷ்லேருந்து நாபுலேருந்து எல்லாமே நான் செலெக்ஷன் பண்ணி போட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி செட்டு மாதிரி இருக்கணுன்றதுனால நான் அந்த பாட்டம் புஷ்ஷு அந்த நாபு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி போட்டேன். அவர் கேட்கல, நானும் அரேஞ்ச் பண்ணி போட்டேன். ஏன்னா என்னை நம்பி கொடுத்துருக்காரு, இவர் கேட்குறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி கிளியரிட்டி இருக்கணும்னு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சேஃப்டிக்காக இருக்கும், ப்ராப்ளமும் வராத மாதிரி நான் போட்டிருப்பேன் நிறைய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ண கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கண்ட்ரோலெல்லாம் போட்டிருப்பேன். அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி போட்டேன். அதே மாதிரி அவர் இந்த கம்பெனி செட்டில் வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம திருகணுமோனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்பெனி சாஃப்டாக நல்லா வால்யூம் இது வந்து சாஃப்டாக இருக்குண்ணா அப்படின்ட்டு அதுவும் ஒரு சந்தோஷப்பட்டார். கம்பெனி இது என்ன ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் அந்த வால்யூம் வைக்கும்போதுக்கு முதல் கொண்டு சாஃப்டாக இருக்குது எல்லாமே, எந்த ஒரு கரகரப்பும் இல்லை, எந்த ஒரு சவுண்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை நம்ம சொல்கிறத விட கஸ்டமர் சொல்லும்போது தான் எனக்கு சந்தோஷமாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து நான் ஒரு பண்ணி கொடுக்கும்போதும் அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது அதை வச்சு பாட்டு கேட்டுகிட்டே தான் உக்காண்ட்ருப்பார் அவர் கடையில். அவரையும் நான் பார்ப்பேன், இது வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணா, இது இப்படி இருக்குது, வேறு எதனா பண்ணணுமா, வேறு எதனா கேட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா கஸ்டமரோட திருப்தி தான் நம்மளுது. ஆனால் வேலைன்றது பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா இழுத்துச்சு. ஏன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு மாற்றி ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணி அவர் காட்டுறது பார்த்தீங்கன்னா 2 ஆம்புக்கு பண்ண ஒரு சமமாக அந்த வேலைன்றது கொஞ்சம் இதாகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவருக்கு திருத்தி பண்ணி கொடுத்தது எனக்கு ஒரு சந்தோஷம் நண்பர்களே. நிறைய லென்த்தாக போயிடுச்சு இந்த வீடியோ. நீங்கள் பாருங்கள், இந்த கிறிஸ்டல் போர்டு அடுத்து நம்ம எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஆடியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் போட்டு சரௌண்டு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. FM mode, AUX mode, Bluetooth mode, play by USB drive. இது சரௌண்டு மட்டும்தான். இதில் இல்லாமல் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆம்பில் நம்ம வைக்கும்போது ஒர்க் பண்ணி தான் கொடுப்பேன் நான். இதே சவுண்டு வராததில்ல. இதை விட நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி தான் ஆல்ட்ரேஷன் எல்லா போர்ட்லையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். அது பாருங்கள். நன்றி நண்பர்களே. லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. அது ஒரு வீடியோவை நான் இது பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.